சற்றுமுன் கிடைத்த முக்கிய செய்தி, பணி நிரந்தரம் கோரி தமிழகத்தில் 5ஆம் நாளாக செவிலியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் இவர்களுடன் அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தகவல்கள் வெளியானது. இதனையடுத்து தற்பொழுது கிண்டியில் உள்ள டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தில் தற்பொழுது பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளது. பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டால் போராட்டம் முடிவுக்கு கொண்டுவரப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் 5ஆம் நாளாக செவிலியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் இவர்களுடன் அமைச்சர் மா சுப்பிரமணியம் பேச்சுவார்த்தை நடத்தவிருப்பதாக தகவல்கள் வெளியானது. இந்த நிலையில் தற்பொழுது கிண்டியில் உள்ள டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தில் இந்த பேச்சுவார்த்தையானது தொடங்கியுள்ளது. இந்த பேச்சுவார்த்தையானது உடன்பாடு ஏற்பட்டால் போராட்டம் முடிவுக்கு கொண்டு வரப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. பணி நிரந்தரம் செய்யக்கோரி தமிழகத்தில் 5வது நாளாக செவிலியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களுடன் அமைச்சர் மா சுப்பிரமணியம் பேச்சுவார்த்தை நடத்தவிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருந்த நிலையில் தற்பொழுது கிண்டியில் உள்ள எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தில் பேச்சுவார்த்தையானது தொடங்கியுள்ளது. இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டால் போராட்டம் முடிவுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சற்று முன் கிடைத்த முக்கிய செய்தி, தமிழ்நாட்டில் 5வது நாளாக பணி நிரந்தரம் செய்யக்கோரி செவிலியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் இவர்களுடன் அமைச்சர் மா சுப்பிரமணியம் பேச்சுவார்த்தை நடத்தவிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருந்தது. இந்நிலையில் தற்பொழுது கிண்டியில் உள்ள டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் பல்கலைக்கழகத்தில் இந்த பேச்சுவார்த்தையானது துவங்கியுள்ளது. இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டால் போராட்டம் முடிவுக்கு கொண்டு வரப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். பணி நிரந்தரம் கோரி தமிழகத்தில் 5வது நாளாக செவிலியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் இவர்களுடன் அமைச்சர் மா சுப்பிரமணியம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளதாக தகவல்கள் வெளியானது. இதையடுத்து தற்பொழுது கிண்டியில் உள்ள டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் பல்கலைக்கழகத்தில் இந்த பேச்சுவார்த்தையானது தொடங்கியுள்ளது. இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டால் போராட்டம் முடிவுக்கு கொண்டு வரப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களுக்காக நம்முடன் செய்தியாளர் சிவகுமார் இணைந்திருக்கிறார். வணக்கம் சிவகுமார், கூடுதல் தகவல்களை பதிவு செய்யலாம். பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றி போராடி வர்றாங்க செவிலியர்கள் கடந்த ஒரு 5 தினங்களாக. இன்னைக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனோட பேச்சுவார்த்தை இன்னைக்கு நடைபெற இருக்குதுங்க. பணி நிரந்தரம், சம வேலைக்கு சம ஊதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் கடந்த 5 நாளா இந்த போராட்டமானது நடைபெற்று இருக்குது. இது பாத்தீங்கன்னா 2015ஆம் ஆண்டு மருத்துவ பணியாளர் தேர்வு, அதாவது MRB மூலம் தொகுப்பூதியத்தின் அடிப்படையில் நியமிக்கப்பட்ட சுமார் 8000 செவிலியர்களோட பணிகளை உடனடியாக நிரந்தரம் செய்யணும். அதே மாதிரி தற்போது தொகுப்பூதியத்துல பணிபுரியக்கூடிய செவிலியர்களுக்கு 18,000 மட்டுமே அந்த ஊதியமாக வழங்கப்பட்டு வர நிலையில அதே பணியை செய்யக்கூடிய நிரந்தர செவிலியர்களுக்கு ரூபாய் 55,000 வரை ஊதியம் வழங்கப்படுது. நீதிமன்ற உத்தரவுப்படி சம விலைக்கு சம ஊதியம் என்ற கொள்கையின் அடிப்படையில் அவர்களோட ஊதியத்தை உயர்த்த வேண்டும். அதே மாதிரி கொரோனா பெருந்தொற்று காலத்துல அவசர காலத்துல அடிப்படையில் நியமிக்கப்பட்டு பின்னர் பணி நீக்கம் செய்யப்பட்ட செவிலியர்களை மீண்டும் பணியில் அமர்த்தணும். ஒப்பந்த செவிலியர்களுக்கு மகப்பேறு விடுப்பு போன்ற அடிப்படை சலுகைகள் மறுக்கப்படுறதால அவற்றையும் வழங்கணும். செவிலியர் கண்காணிப்பாளர் நிலை பணியிடங்களை மீண்டும் உருவாக்கணும்னோ, செவிலியர் நோயாளிகளோட எண்ணிக்கைக்கு ஏற்ப செவிலியரோட பணியிடங்களை அதிகரிக்கணும். பட்டதாரி மற்றும் முதுநிலை பட்டம் பெற்ற செவிலியர்களுக்கு ஊதிய உயர்வு, கருவூலம் மூலம் ஊதியம் பெறும் ஒப்பந்த ஊழியர்களுக்கு நிலுவைத் தொகையுடன் கூடிய ஊதிய வழங்கணும் அப்படிங்கிறது அந்த செவிலியரோட கோரிக்கை. இந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி ஏற்கனவே கடந்த 5 தினங்களாக எல்லா மாவட்டங்களோட தலைநகரங்களையும் இந்த போராட்டத்தை நடத்திட்டு வந்தாங்க. இந்நிலையில 5 நாட்களாக இதுல எந்த விதமான முன்னேற்றமும் ஏற்படாத ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் இன்னைக்கு செவிலியர் சங்க பிரதிநிதிகளோட பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறாரு. இந்த பேச்சுவார்த்தையை தொடர்ந்து செவிலியர்கள் போராட்டமானது முடிவுக்கு வரக்கூடும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அபிஷேக், தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.